வீட்டில் இருக்க எல்லாருமே தமிழ் போட்ட காஃபியை குடிக்கிறாங்க. குடிச்சு பார்த்தோன்னே அப்படியே மூஞ்செல்லாம் மாறுது. என்ன சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்குறாரு சேது. என்ன சில்லுன்னு இருக்குது, என்ன பண்ண, ஏன் காஃபி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, அதுவா காஃபி ரொம்ப சூடாக இருந்ததா, அதனால் ஒரு குண்டால தண்ணி வச்சு காஃபி வச்சு அப்படி சில் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாரு, ஏன் நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை, ரொம்ப சூடாக இருந்தால் எப்படி குடிப்பாங்க, அப்படியா, சரி, இது சூப்பராக இருக்குது காஃபி, நல்லா இருக்கே, டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறார். என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க, நல்லா இருக்கா, சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இது கோல்டு காஃபி. என்னது கோல்டு காஃபியா, என்னடா கோல்டுன்னு நகை தானே, தங்க நகை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டி, அது கோல்டு, இது கோல்டு, அப்படியே சில்லுன்னு இருக்கும் காஃபி. இது எவ்வளோ தெரியுமா ரேட்டு, நம்ம போயிட்டு கடையில் குடிச்சோன்னு வச்சுக்கோங்க 200 300 கேட்பாங்க, அவ்வளோ காஸ்ட்லியானது. நான் தான் சொன்னல தமிழ் ஒரு ஸ்பெஷலாக காஃபி போடுவாங்கன்னு, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்பா பாப்பாப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. டேய் ஏடா பேசிகிட்டு இருக்க, சும்மா உன் பொண்டாட்டியை புகழ்ந்து பேசணும்னு பேசிகிட்டு இருக்காத, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அப்படியே பார்க்குறாங்க, என்ன இப்படி மாற்றிட்டாரு பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தையோட பொண்ணு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக சேதோட அப்பா வராரு. வந்தோடனே தமிழ் காஃபி போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி குடுமா, நான் குடிக்கிறேன். ஐயோ வேணாம் வேணாம், நீ போயிட்டு அப்பாவுக்கு வேறு காஃபி போட்டு கொண்டு வா தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு சேது. அதெல்லாம் வேண்டாப்பா, இதுவே கொடு, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு உடனே சில்லுன்னு இருக்குது. என்ன சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது கோல்டு காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நல்லா இருக்கே, டேஸ்ட்டாக இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு காஃபியை குடிச்சதே இல்லையே. இனிமேல் நீ என்ன பண்ணுற தெரியுமா, காலையில் சூடான காஃபியும் சாயந்தரமாக இந்த மாதிரி சில் காஃபியும் எனக்கு கொடுமா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இந்த ராஜாங்கத்துக்கு அறிவே இல்லை போல இருக்குது. ஐயோ கடவுளை இப்படிலாம் யோசிச்சுட்டு போகிறோம், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரிம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு. தமிழ் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே தானோ எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, ஏதாவது திட்டாங்களா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா என்னை எதுவும் திட்டலை, எனக்கு இந்த நகை புடவை இதெல்லாம் போடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஆமாம், இங்கே இருக்கும் போது ஒரு நகை கிடையாது, தங்க நகை உனக்கு கிடையாது, ஏதோ ஒரு விற்கிற கம்பளை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அங்கே அந்த வீட்டோட மருமகளில் அதான் நிறைய நகை போட்டு உன்னை பட்டுப்புடவெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் போட்டுக்க தமிழ், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மா போட்டு இருந்தால் எப்படி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏமா நீ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அங்கே ஏதாவது சமைச்சியா, நான் சமைச்சமா, காஃபி போட்டேன். ஐயோ காஃபி அடி, உனக்கு நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலையே, நீ வேற படிக்கட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், உனக்கு எதுவுமே தெரியாதே, எப்படி போட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா நான் போட்டம்மா, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. பரவாயில்ல, மாப்பிள்ளை உங்க மேலே பாசமாக இருக்காரா, பாசமாக இருக்காருமா, நல்லாதமா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உனக்கு திடீர்னு கல்யாணம் ஆகும் எனக்கு எப்படி தெரியும், அதனால தான் எதுவுமே சொல்லி தரல, இல்லைனா ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அதுக்குள்ளே சேதுவை தேடி வராங்க. ஆஃபீஸர்லாம் தெரிஞ்சவங்களாம் வராங்க. கல்யாணத்துக்கு வர முடியல, அதனால தான் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க அப்படி சொல்கிறாங்க. சேது எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, உங்கள் ஒய்ஃப் இவங்க தான் சொல்கிறாங்க. ஓ இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் தான் படிச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். இந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கும், அன்றைக்கி ஆண்டு விழாவில் பார்த்தேன், எல்லா போட்டியிலும் இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அது மட்டும் இல்லை பாரதியார் வேஷம் போட்டாங்க, ஒரு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு வாட்டி நீ போய் பாரதியார் வேஷம் போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாரதியார் வேஷம் போட்டு அச்சமில்லை என்பது இல்லையே சொல்கிறாங்க. அவங்க மாமனார் அப்படி